நடிகர் கவின் நடிப்பில் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் ஆன பிளடி பெக்கர் படம் ஓவர்சீஸ் டிஜிட்டலில் நவம்பர் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யா அவர்கள் அவருடைய 45வது மூவி டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் ட்ரீமோரேட் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் நடிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய 24வது மூவி நடிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ நடிகர் சிவகார்த்திகேயனோட 24வது மூவி ஃபார்மல் பூஜையை போட்டு இன்னிலிருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் டான் படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ டான் படத்தோட காம்போ மறுபடியும் இணையறாங்க. இந்த படத்திலும் எஸ்ஜே சூர்யா அவர்கள் நடிக்கிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கன்னட நடிகர் சிவா ராஜ்குமாரோட நடிப்பில் இந்த வாரம் தியேட்டரில் பைராத்தி ரணங்கள் தமிழ் டப்லையும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இது மஃப்டி படத்தோட ப்ரீக்வல். இப்போ இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கும் ஆன்லைனில் ஓப்பன் ஆகியிருக்கு. நடிகர் ரியோராஜ் நடிக்கும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் அடுத்த படம் ஸ்வீட் ஆர்ட். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. கமிங் சூன் தியேட்டர் தான் சொல்லணும். இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட குட் பேட் அக்லி படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அவரே தெரிவிச்சிட்டாரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மைத்ரி ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணி தயாராகி வந்துட்டு இருந்த புஷ்பா 2 படத்தில் சாம்சிஎஸ் அவர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோரும், குட் பேட் அக்லி படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒர்க் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. குட் பேட் அக்லி மற்றும் புஷ்பா படத்துக்கு இரண்டுக்கும் பாடலுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. நடிகர் சமுத்திரகனியோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க திருமாணிக்கம் படத்திலிருந்து புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் டிசம்பர் 20 கன்ஃபார்ம்னு மறுபடியும் தெரிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் ராம்சரனோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க கேம் சேஞ்சர் படத்தோட புதிய சிங்கிள் இன்னைக்கு வெளியாகுது. தமன் மியூசிக்கில் படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. கேம் சேஞ்சர் படத்தோட புதிய சிங்கிள் இன்னைக்கு வெளியிடுறாங்க. $1 மில்லியன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நடிகர் சசிகுமார் மற்றும் சிம்ரன் இணைஞ்சு ஒரு புதிய படத்தில் கமிட் ஆயிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரா சீன் டால்டன் அவர்கள் கமிட் ஆயிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் தியேட்டரில் நவம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க மாயன் படத்துக்கு சென்சார் போர்டு கம்ப்ளீட் யூ சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன பிரதர் படம் நவம்பர் 29ஆம் தேதி ஜி5 ஓடிடி தளத்தில் அஃபிஷியலாக இந்தியாவில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தீபாவளிக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர், பிரதர் மற்றும் பிளடி பெக்கர் இந்த 3 படங்களும் இந்த வாரமே அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. கன்னட நடிகர் கிச்சா சுதீப்போட நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க பேன் இண்டியா படம் மேக்ஸ் படம் டிசம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சித்தார்த்தோட நடிப்பில் நவம்பர் 29ஆம் தேதி இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருந்த மிஸ் யூ படம் இந்த வாரம் ரிலீஸ்ல இருந்து மிஸ் ஆகியிருக்கு. படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ்க்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. 96 படம் பார்ட் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்கில் பிரேம்குமாரோட இயக்கத்தில் 96 பார்ட் 2 படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ டைரக்டர் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 96 படம் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. ரீசெண்டாக பிரேம்குமாரோட இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ 96 பார்ட் 2 படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நடிகர் பரத், அபிராமி, அஞ்சலி நாயர் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் படம் டிசம்பர் 13ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க.